வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மணி அண்ணனோட மெகா முறுக்கு ஃபேக்டரி ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எப்பவும் முறுக்கு சுடுற சத்தம் கேட்கும். ஆனா இன்னைக்கு மணி அண்ணன் ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு தடிமனான சில ஃபைல்களை ரொம்ப தீவிரமா படிச்சுக்கிட்டு இருந்தாரு. சத்யா மெதுவா பக்கத்துல வந்து, "என்னண்ணே, இன்னைக்கு முறுக்கு வாசனைய விட பேப்பர் வாசனை அதிகமா இருக்கு. அப்படி என்ன கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டான். மணி அண்ணன் நிமிந்து பார்த்து சிரிச்சாரு. "சத்யா, நம்ம முறுக்கு கடையோட ஒரு புது பிரான்ச்ச கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆனா சும்மா கண்ண மூடிக்கிட்டு பணத்தை போட்டுற முடியாதுல்ல. அங்க பிசினஸ் எப்படி இருக்கும்? முறுக்கு போட தேவையான உளுந்து விலை ஏறுமா? மக்கள் அங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? இதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் பணத்தை போடணும். பங்குச்சந்தையிலயும் இதுக்குத்தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு பேரு. வா, இத பத்தி இன்னைக்கு டீப்பா பாப்போம். சத்யா, நீ ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி உண்மையிலேயே நல்ல கம்பெனியா, அதுக்கு எதிர்காலத்துல வளர்றதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு அதோட ஆணி வேற தேடி ஆராயறது தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இத நாம 3 முக்கிய பிரிவுகளா பிரிக்கலாம். முதல்ல கம்பெனி அனாலிசிஸ், அதாவது அந்த வீட்டின் பலம் என்னன்னு பார்க்கறது. நாம முதலீடு செய்ய போற கம்பெனிய பத்தி அக்கு வேறு ஆணி வேற தெரிஞ்சுக்கணும். நம்ம முறுக்கு கடைக்கு நிறைய கடன் இருந்தா வர்ற லாபம் எல்லாம் வட்டி கட்டவே சரியா போயிடும் இல்லையா? அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு அதிக கடன் இருக்கக்கூடாது. கடந்த 5 வருஷமா கம்பெனி லாபத்துல ஓடுதான்னு பார்க்கணும். கம்பெனியை நடத்துற நிர்வாகம் நேர்மையானவங்களா, திறமையானவங்களான்னு கவனிக்கணும். கடைசியா, மத்த கடையை விட நம்ம கடையில என்ன ஸ்பெஷல், அந்த யுனிக் செல்லிங் பாயிண்ட் தான் அந்த கம்பெனியை போட்டியில ஜெயிக்க வைக்கும். ரெண்டாவது, இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், அதாவது அந்த ஊரின் சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கறது. கம்பெனி நல்லா இருக்கலாம், ஆனா அந்த கம்பெனி இருக்கிற துறையே மோசமா இருந்தா என்ன பண்றது? மக்கள் இன்னும் முறுக்கு சாப்பிடுவாங்களா, இல்ல எல்லாரும் டயட்னு சொல்லி ஓட்ஸ் பிஸ்கட்டுக்கு மாறிட்டாங்களா? ஒரு துறைக்கு எதிர்காலத்துல டிமாண்ட் இருந்தாதான் அந்த கம்பெனி வளரும். அதே மாதிரி டவுன் ஹால்ல நமக்கு போட்டியா இன்னும் 100 கடைகள் வந்தா லாபம் குறையும்ல. அங்க போட்டி எப்படி இருக்கு, அரசாங்கம் புதுசா ஏதாச்சும் வரி போடுறாங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் அந்த துறையை பாதிக்கும். மூணாவது, பொருளாதார காரணிகள். இது அந்த நாட்டின் காலநிலை மாதிரி. மழை பெஞ்சாதான் விவசாயம் நடக்கும். அதே மாதிரி பொருளாதாரம் நல்லா இருந்தாதான் எல்லா பிசினஸும் நடக்கும். பேங்க்ல வட்டி விகிதம் ஏறினா பிசினஸ் பண்றதுக்கு வாங்குற கடனுக்கு அதிக வட்டி கட்டணும். உளுந்து எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே போனா அது பணவீக்கம். அப்ப முறுக்கு விலையையும் ஏத்தணும். ஆனா மக்கள் வாங்குவாங்களான்னு யோசிக்கணும். அதே சமயம் நாட்டோட ஜிடிபி வளருதுன்னா மக்கள் கையில காசு இருக்கு, அவங்க நிறைய முறுக்கு வாங்குவாங்கன்னு அர்த்தம். மணியண்ணன் பேசி முடிச்சதும் சத்யா தான் கையில வச்சிருந்த ஒரு கம்பெனியோட வருடாந்திர அறிக்கைய ரொம்ப தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சான். அண்ணே, அப்போ ஒரு ஷேர் விலைய மட்டும் பார்க்காம அந்த கம்பெனியோட ஜாதகத்தையே பார்க்கறது தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்லையா அப்படின்னு கேட்டான். ஷபாஷ் தம்பி, விலைங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறும். ஆனா கம்பெனியோட தரம் தான் உனக்கு நீண்ட காலத்துல பெரிய லாபத்தை தரும். ஒரு நல்ல செடியை நட்டாதான் அது மரமா வளரும். அந்த செடியை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த அனாலிசிஸ் அப்படின்னு மணியண்ணன் பெருமையோட சொன்னாரு. சத்யா இப்போ வெறும் மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்குற ஆள் இல்ல, அவன் ஒரு நிஜமான முதலீட்டாளராகும் பாதையில முதலடியே எடுத்து வச்சிட்டான். என்ன நண்பர்களே, ஒரு பங்கை எப்படி அனலைஸ் பண்றதுன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒரு பங்கை வாங்கும் முன் அதோட கடனை பார்ப்பீர்களா அல்லது லாபத்தை பார்ப்பீர்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.